அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, ராசி சக்கரத்துல 4வதாக அமைந்திருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள்ல எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, உங்களுக்கான சாதகமான பலன் என்னன்னு தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். மேலும் கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தால பல பிரச்சனைக்கு தீர்வாகும். அந்த பரிகாரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க தனிப்பட்ட முறையிலும் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். இப்பதாங்க பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு பிறந்தது போல இருந்தாலும் 11வது மாதம் பிறந்திருக்கு. இந்த மாதத்துல ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பல கிரக நிலைகள் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அதனால் ஏற்பட்ட பலன்களும் நாம அனுபவித்திருப்போம். தற்போது நடக்கின்ற கிரகநிலையால் இந்த கடகராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு நம்ம விரிவா பார்க்கலாங்க. பொதுவாக இந்த நவம்பர் மாதம் பொறுத்தவரை சூரியன் சுக்கிரன் இணைந்து மூல திரிகோண வீட்டுல இருக்கும். இதுல சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்குங்க. இதனோடு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போகுது. வருகின்ற 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகுது. அதே வீட்டில் 26ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயிற்சி நடக்குதுங்க. ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்க போகுது. இது தவிர பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையும் அமைய போகுதுங்க. சூரியனும் செவ்வாயும் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. இதனால இந்த நேரத்துல நீங்க அரசியல்ல இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை காண்பீங்க. மேலும் இந்த மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தையால நல்ல யோகத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. இந்த கடக ராசியில வரக்கூடிய மிதுன லக்னத்திற்கும் ராசிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருப்பது மிகுந்த யோகத்தை கொடுக்க போறாரு. சத்சாத் அந்த கடவுளே உங்களுக்கு இருந்து வழி நடத்தக்கூடிய நேரமாக இது அமைந்திருக்கு. முதல்ல உங்க மனதுல நல்ல தெளிவை தரும். இறங்கிய அனைத்து காரியங்களும் சிறப்பான வெற்றியை தரப்போகுது. தானங்கள் சேவைகள் அதிக அளவுல செய்வீங்க. இதுவரை இருந்து வந்த தடைகள் மொத்தமாக இனி விலகிடுங்க. நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில சேர்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். உத்தியோகத்துல இருந்த சிக்கல்கள் விலகிடுங்க. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வேலைகளை முயற்சி செய்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும். பொருளாதாரத்துல இருந்து வந்த சிக்கல்கள் விலக போகுது. பணவரவுக்கு குறைவு இனி இருக்காது. கையிருப்பு அதிகரிக்குங்க. நீச்ச பங்க ராஜயோகத்தால் பெயர் புகழ் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. உங்க பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா தனி மரியாதை இனி உங்களுக்கு கிடைக்கும். உங்க குழந்தைகளான கல்வி வேலை வாய்ப்பு தொடர்பான அற்புதமான பலனை நீங்க பெறுவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தற்போது குழந்தை உண்டாகும். கிடைக்கக்கூடிய அனைத்து வித காரியங்களும் நல்லபடியாக முடியும். குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தை உங்களுக்கு இருக்குது. இதனால நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. சொந்த வீடு கனவு இனி நினைவாகுங்க. நிலம் வீடு வண்டி வாகனம் ஆபரணம்னு எந்த ஆசையும் அசையா சொத்துக்களும் பொருட்களும் உங்க கைக்கு வந்து சேரும். திருமண தடையும் நிவர்த்தியாகும். மேலும் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் அனைத்து விலகி நீங்க மனதில் நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றியாக அமையும். வாழ்க்கை துணையோடு அந்யோன்யமும் புரிதல் இனி அதிகரிக்கும். குடும்பத்துல பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அளவு அதிகரிக்கும். தொழில் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது. லாபம் உங்களுக்கு அதிக அளவுல கிடைத்திருங்க. ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். முக்கிய முடிவு எடுக்கும் முன்னாடி சற்று ஆலோசனை செய்து எடுப்பது நல்லது. உங்க வீட்டு அருகே இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைந்திருக்குன்னா வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா நல்லா அமையும். தொழிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வியாபாரத்துல வீண் அலைச்சல் ஏற்பட்டாலோ தாமதமாகதா எந்த ஒரு செயலும் முடிவடையும். தொழில் வியாபாரம் சீராக நடக்கலாம். உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா வேலை பளு கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அதிக உழைப்பின் பேர்ல வேலைகளை செய்து முடிக்க முடியும். குடும்பத்துல இருப்பவங்க அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனசாபம் நீங்கி குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக நீங்க முக்கிய பணிகளை மேற்கொள்வீங்க. உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதத்தை செய்வதை தவிர்த்திடுங்க. பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைபட்டு பின்னர் நல்லபடியாக நடந்து முடியும். மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் தான் இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில சீரான போக்கு காணப்படும். கூடுதல் மதிப்பெண் பெற நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும்.
மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில தங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். எடுத்த காரியத்தை செய்யும்போது எது சரி எது தவறுன்னு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் திறமையால அதனை செய்து முடித்திடுவீங்க. பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கு. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பதவியில செல்ல போகுது. நீதி உதவி உங்களுக்கு கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு அதிக அளவில் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். சம்பள உயர்வும் அமைய போகுதுங்க. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும். மேலும் இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க போறீங்க. பெண்களுக்கு ரொம்ப கவனமாக பேசுவதும் கோபத்தை குறைத்து கொள்வதும் ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த பண உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நிலுவையில் இருக்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. வரவேண்டிய பணமும் உங்க கைக்கு வந்து சேருங்க. இரவு பகலாக உழைக்க வேண்டியதா இருக்கும். அரசியல இருந்தீங்கன்னா மக்கள் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் அவர்களுடைய ஆதரவை நீங்க பெறலாம். மாணவர்களுக்கு கல்வியை எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். எதிர்கால பார்த்தீங்கன்னா பற்றிய சிந்தனை இந்த நேரத்துல உங்களுக்கு அதிக அளவுல ஏற்படுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் முடிவை எடுப்பது தாமதம் ஏற்படலாம். அடுத்து வரும் பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்திடுங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி நேரத்தை விட தாமதமாக உங்க கைக்கு வந்து சேரலாம். ஆனால் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்திடுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் விலகலாம். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் போது கவனம் தேவை. பாக்கிகள் வசூலாவது தாமதமாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவங்க ரொம்ப கவனமாக தங்களுடைய வேலைகளை செய்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதி ஏற்படும். விருந்தினருடைய வருகை இந்த நேரத்தில் இருக்குங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காண்பிக்காம பேசுவது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். இந்த வாரம் வரை பார்த்தீங்கன்னா எதிலோ எச்சரிக்கையாக இருப்படுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பதில் தாமதம் உண்டாகும். கவனமாக வேலைகளை செய்வது நல்லது. பணவரத்து தாமதமாகலாம். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அரசியலில் இருந்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும். மாணவர்கள் கல்வியில மட்டும் கவனமாக இருங்க. இது வெற்றிக்கு உதவியாக அமையும். சக மாணவர் நண்பர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்திடுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை பொறுத்து கடகராசியில சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிலோ வேகமாக செயலாற்ற வேண்டும்னு எண்ணம் இந்த நேரத்தில் தோன்றும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவங்க செயல்படுவாங்க. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு உண்டாகும். வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா அதற்கான பலனை பெறுவீங்க. மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும். புதிய வகுப்புகளை சேர முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. அடுத்ததாக வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நேரம் தாங்க இது. காரிய வெற்றி உண்டாகும். இழுபறியாக இருந்தவே சாதகமான முடிவை பெறும். தேவையற்ற கவலைகளும் நீங்கிடுங்க. உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவங்களே அதனை விட்டு விடுவாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகார முறை என்னன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் ராசிக்குரிய நவகிரக நாயகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான்க. கடகராசின உங்கள் ராசிக்குரிய திங்கக்கிழமையில சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் கர்ம தோஷங்கள் அனைத்தும் நீக்கிடும். பௌர்ணமி தினங்களில் முன்னிரவு நேரத்திலே வானிலை தோன்றக்கூடிய பூர்ண சந்திரனுடைய தரிசனம் செய்வது உங்கள் மனதில் நேர்மறையான சக்திகளை நிரம்ப செய்யும். அதே போல் சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனின் தாயாருக்கு காரகமாக இருக்கிறாரு. எனவே கடகராசியில் தினந்தோறும் நீங்கள் உங்கள் தாயாரினுடைய பாதத்தை வணங்கி சென்றீங்கன்னா செல்லக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். மாதம் ஒரு முறையாவது கோவில்கள் இல்லைன்னா துறவிகள் ஏழைகளுக்கு அரிசி தானம் அளித்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்தவித ஆபத்தையும் பார்த்தீங்கன்னா நெருங்காம இருக்க செய்யுங்க. அதே போல தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தலும் விலங்குகளுக்காக தாகம் தீர்க்க தண்ணீர் தொட்டியும் அமைப்பது ரொம்ப நல்லது. கோயில்கள் இருக்கும் குளங்கள்ல இருக்கும் மீன்களுக்கு அவ்வப்போது அரிசி புரியை இரையாக அளித்து வருவது உங்களுக்கான நன்மைகளை உண்டாக்கும். இந்த பதிவுல கடகராசி நண்பர்களுக்கு கிரகநிலை மாற்றத்தின் பயன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா ஓம் நமச்சிவாய எனும் பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.